எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 62ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, எதனால் நிறைந்திருக்கிறது? பலவிதமான உலக கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தை குறித்த ஏக்கத்தினாலும் நாட்கள் நிறைந்து காணப்படுகிறதா? அல்லது நம்மை விட்டு ஒருபோதும் எடுபடாத நித்தியத்துக்குரியவைகள் நான் நிறைந்து காணப்படுகிறதா? அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிச்சயம் முற்றிலுமாக நம்மை சுற்றி பிடிக்கத்தான் செய்யும். அதை ஒரு நாளும் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அவற்றில் நாம் மூழ்கி விடாதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்போதும் கர்த்தருக்குள்ளாக அமர்ந்து அவரையே சார்ந்திருக்குமே. ஆனால் ஒருபோதும் நாம் அசைக்கப்படும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்று சொல்லி தாவீது பாடின சங்கீதத்திலிருந்து அவர் எத்தனை பாடுகளை சந்தித்திருப்பார் என நாம் சற்று யோகித்து பார்க்க வேண்டும். என்றாலும் தன்னுடைய இருதயமானது தொய்ந்து போக அவர் அனுமதிக்கவே இல்லை. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு உறுதி நாட்களில் நம்மிடம் காணப்படுகிறதா? அது மாத்திரமல்ல, கொடுமை, பெருமை, ஐஸ்வர்யம் இவற்றிற்கு நாம் முற்றிலுமாய் விலகினவர்களாக இருதயத்தை காத்து கொள்ளும்படிக்கு இந்த சங்கீதத்திலே 62ஆம் சங்கீதத்திலே தாவீது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது தாவீது ஐஸ்வர்யத்தையோ அல்லது ராஜபோகத்தையோ விரும்பியவர் கிடையாது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் தன்னை அந்த ஸ்தானத்திலே தேவன் அமர்த்தும் வரைக்கும் அவர் அந்த ஸ்தானத்தை பிடித்துக்கொள்ள தவறான வழிகளை அவர் ஒன்னாலும் கையாளவே இல்லை. பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அதை அவர் முற்றிலுமாக புறக்கணித்தார். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று பாடியபடி தேவனை தனக்கு எல்லாமும் என்று அமர்ந்திருந்தார் தாவீது. மனுஷனை வீழ்த்துவதற்கு சத்துரு உபயோகிக்கிற முக்கிய ஆயுதங்களில் ஒன்றுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும் பலவிதமான கண்ணியினாலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுந்து கிடைக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் எழுதின அந்த வார்த்தைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பணம் தேவைதான், ஆனால் பண ஆசையில் ஐஸ்வர்யத்தில் இருதயத்தை செலுத்துகிறதான பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழிவழிய செய்துவிடும். அநேக வேதனைகளுக்கு உள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நமக்கு ஆண்டவர் போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லி பாடுகின்ற நாம் அப்படியே நம்முடைய இருதயத்தையும் அவருடைய வார்த்தைகளால் நிரப்பினவர்களாக கர்த்தருக்குள் அமர்ந்திருக்க நாட்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தாரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருவரும் எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும், எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும், அவரையே தஞ்சமாய் கொண்டு நாம் வாழ்கின்றதான பொழுது நிச்சயமாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிறைக்க போதுமானவராய் காணப்படுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறதான பொழுது தேவன் நமக்கு சகலவற்றையும் தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அவரை தஞ்சமாய் கொண்டு வாழும்படியாய் இந்த காலை நேரத்திலே நம்மளுடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம். தேவ கிருபை சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிறதானே அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அப்பா, இது ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறேன், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் உலக ஐஸ்வர்யத்தை நாடாமல் உண்மையே ஆண்டவரே எங்கள் முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துவீராக. தகப்பனே, ஒவ்வொரு நாட்கள் அப்பா உம்மை தஞ்சமாய் கொண்டு வாழ, உண்மை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னிறுத்தி கொண்டு அப்பா ஜீவிக்க யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்விலே